ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாப் சைக்கோ 100 சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டியை தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ரிக்ஸுவையும் கூட இருக்கிற அந்த பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸுவை பார்த்து, பரவாயில்லையே இந்த ஹூடிக்காரனை போட்டு நீ இந்த அடி அடிச்சிருக்கனா, நீ கொஞ்சம் பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸுவை பார்த்து சொல்கிறான். அதுக்கு இந்த ஹூடிக்காரன் வந்து, இவெல்லாம் ஒன்று என்னை அடிக்கலை, இவனுடைய அண்ணங்காரன் இருக்கான், அவன் தான் பயங்கர பவர்ஃபுல், என்னை போட்டு பொழந்து எடுத்துட்டான், விட்டா என்னையே கொண்டிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன் அப்படின்னு அந்த ஹூடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, இப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து, அட லூசு பையலையா அப்படின்னா நீ அவனை தானே கூட்டின்னு வந்திருக்கணும், நீ தானே இவனை கூட்டின்னு வரணும்னு சொன்னேன். ஆமாட்டா சொன்னேன், ஆனால் அவனும் பவர்ஃபுல் தானே, அவனையும் கூட்டின்னு வர வேண்டியது தானே, இதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நான் அனுப்புறதே இல்லைச்சா அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரடா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஏதோ ஒரு பையனை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, நான் வேணா உங்களுக்கு பதிலாக அவனை கூட்டின்னு வரட்டா அப்படின்னு அவன் கேட்க, ஸோ இப்போ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கடத்துறதுக்காக போகிறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம டேருவையும் ஹீரோவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க, எப்படி நம்ம ரிக்ஸுவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் இல்லை. அதுக்கு உன் கூட பயங்கர ஸ்மார்ட்டாக அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் உன் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி பேசினா நம்ம ஹீரோ வந்து, ஐயோ இந்த மாதிரி நேரத்தில் அவனை எங்கே பார்த்தேட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டுடுறான். ஆட வேணாம் அவனே, நான் என்னை பற்றி சொன்னேன்டா அப்படின்னு நம்ம டேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அந்த பணக்கார பையன் வந்து, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அந்த ஆர்கனைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு நம்ம டேரு வந்து, நம்ம எதுக்குடா அவங்கள தேடி போனோம், அவனுங்களாம் நம்மளை தேடி வருவானுங்க பாரு அப்படின்னு நம்ம டேரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரடாவும் அவனோட அடி ஆட்களும் வந்துடுறாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த நாளுக்கண்ணனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம ஹூடிக்காரனை பார்த்து, டே அந்த டேரடா என்ன அந்த பையனை பிடிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவனை பிடிச்சிருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஹூடிக்காரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, ஆனால் அப்படியே இந்த சைடு காட்டினா நம்ம பசங்க அந்த டேரடாவை போட்டு அடி அடின்னு அடித்து அவனை தலைகீழ கெட்டி போட்டு தண்ணியில் முக்கி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும், ஐயா விட்டுருங்கய்யா தெரியாமல் வந்துட்டேயா அப்படின்னு சொல்லி காலில் உள்ளாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை அப்படியே டார்ச்சர் பண்ணி பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்து வாங்கிக்கிறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த கிளா ஆர்கனைசேஷனோடைய டாப் மெம்பர்ஸை தான் காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கூட அங்கே இருக்குது. இப்போ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட, இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு வரான். இந்த மாஸ்க்குக்காரன் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் லீடர் மாதிரி. இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் பாஸ் கிட்ட பேசி முடித்தேன், அவர் வந்து அடுத்த மாதம் ஜப்பானுக்கு வராரு அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அண்ட் அவர் வரதுக்கு காரணம் என்னன்னா, உங்களில் 2 பேரை அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு அந்த மாஸ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம ரிக்ஸுவையும் கூட இருக்கிற பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. சில அழகைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து, உங்களை கடத்தினதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, உங்களை மாதிரி சைக்கிக் பவர்ஸ் இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த உலகத்தை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி இந்த உலகத்துக்கு நாங்கள் நல்லது பண்ண போகிறோம் அப்படின்னு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. அதுக்கு நம்ம ரிக்ஸு வந்து, ஆமாம் நல்லது பண்ணி கிழிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுடுறான். உடனே அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸுவை அடிச்சிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வியடாக வரான். அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டு. இப்போ நம்ம ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட, தளத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பவர்ஸும் இல்லை, எங்களை வந்து தேவையில்லாமல் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல, அதுக்கு அவனும், டே எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க, என்னை பார்த்தா நான் முட்டாக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களில் ஒருத்தனை வெளியே கூப்பிட்டு உன் பவர்ஸை யூஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவன் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, சரி அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை பயங்கரமாக கத்தியால் குத்தி அப்படியே ரத்த வெள்ளத்தோடய அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டின்னு வரான். இனி எவனாவது வெளியே போகணும்னு, இல்லை வெளியே போகணுன்னு நினச்சா கூட இந்த கதி தான் உங்களுக்கும் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரட்டி விட்டுடுறான். இப்போ அந்த டேரடா தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் டேருவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொருகி விட்டுடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் டேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி நோக்கி போக, இப்போ அந்த டேரடா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுறான். நம்ம டேரு இதை பார்த்துட்டு, கண்டிப்பாக நம்ம அவனை டார்ச்சர் பண்ணதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி நம்மளை அடிக்கிறதுக்காக வருவான், எதுக்கும் நம்ம உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த டேரடாவும், என்னை அடித்ததுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேரோட பிச்சு அவங்க மேலே தூக்கி போட்டுட்டு இருக்கான். டேருக்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனை அப்படியே அசால்ட்டாக சொருகி விட்டுடுறான். இப்போ அப்படியே நம்ம ரிக்ஸுவையும் கூட இருக்கிற பசங்களையும் தான் காமிக்கிறாங்க.
இங்கேருந்து நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வேணும் அப்படின்னு நம்ம ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு கூட இருக்கிற பையன் வந்து என்னடா பிளான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அங்கே பாத்தியா ஒருத்தனை குத்தியே கொண்டுட்டாங்க, அங்கே பாத்தியா அவன் எப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக செத்து போனவனுடைய பிரதர் தான் அவன். ஆனால் அவன் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னடா உன் பிரதர் செத்துருக்கான், கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னாலையும் என் பிரதராலையும் டெலிபதி யூஸ் பண்ண முடியும், அந்த மியூட்டோ வந்து இல்யூஷன் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் வந்து என் பிரதர் சாவற மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் காமிச்சிருக்கான் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்மளால் எப்படி இங்கேருந்து தப்பிக்க முடியும், வெளியெல்லாம் பார்த்தியா ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, அதுக்கு நம்ம ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு நம்ம சைக்கிக் அபிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஆக்சுவலாக அவனுடைய பவர் என்னென்னா அவனால் ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹீட் மூலியமாக அது மெல்ட் ஆக்கி அந்த பூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாவியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் மூலியமாக கிரியேட் பண்ணுறான். பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பூட்டையும் திறந்துடுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் அந்த அடியாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படியே சூப்பர்ப்பா செம்மையாக பண்ணீங்க, இன்னும் வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறானுங்க. அதுக்கு நம்ம பசங்களும் ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க, நம்ம ரிக்ஸ் வந்து சொல்கிறான், டே உங்கள் பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பையன் வந்து தம்பி அட்டாக் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம கிட்ட பவர்ஸ் இல்லைப்பா அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்ட ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக கதை திறந்துட்டு வெளியே போவ, டேய் என்னடா நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்க, என்ன சண்டை போடலான்ற ஐடியாவில் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, நம்ம ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி, முடிஞ்சா என் கூட சண்டை போடுங்க ஆனால் உங்களால் என் மயிரை கூட தொட முடியாது அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றுற மாதிரி சொல்ல, அவனுங்களும் கடுப்பாகி என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக கிட்ட வரும்போது நம்ம ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு அவசரத்தில் வெளியில் வந்துட்டோம், நம்ம பவர்ஸ் வேறு யூஸ் ஆகுமா தெரியல அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அவன் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவங்கள அடித்து சொருகிடுறான். இதை பார்த்து அந்த பசங்க அப்படியே பேனு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டாடே உன்ட்ட தான் இவ்வளோ பவர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் முன்னாடியே பண்ண மாட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்ல, அங்கே பார்த்தியா கேமரா தெரியுது பார்த்தியா, நம்ம எல்லாருக்கிட்டையும் பவர்ஸ் இருக்குன்னு காமிக்கணும், அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு நம்ம ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சமாளிச்சிடுறான். அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுது. இப்போ அப்படியே நம்ம டேருவையும் ஹீரோவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று அந்த ஃபெசிலிட்டியை பார்த்துட்டு இருக்காங்க எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம டேரு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த 2 செக்யூரிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுடுறான். அதில் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிம்பிள் வந்து அவன் உடம்புக்குள்ளே போய் டேக் ஓவர் பண்ண, இதை பார்த்தா நம்ம டேரு வந்து ஏன்டாடே உன்னால் பாடிஸ்குள்ளே போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த டேரோட உடம்புக்குள்ளே போயிருக்கலாம்ல, எதுக்கடா போய் இவன் பாடியை சூஸ் பண்ண அப்படின்னு நம்ம டேரு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, அவன் உடம்புக்குள்ளே போக நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால என்னால் முடியலப்பா அப்படின்னு நம்ம டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே போக, இப்போ நம்ம பசங்களாக தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு போக, அதில் ஒரு பொண்ணு வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம டேருவை ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அசால்ட்டாக அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில் இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு, அதில் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பசங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹூடிக்காரனும் பார்க்குறான், ஓ நம்ம இடத்துக்கே வந்துட்டாங்களா, அப்படின்னா இது ரிவெஞ்சுக்கான டைம்டா அப்படின்னு சொல்லி அந்த ஹூடிக்காரன் வேற பயங்கர வெறியோட இருக்கான். இதை கேட்டு கூட இருக்கவங்கலாம் ஏன்டாடே போன தடவை போய் நீ ஒரு மயிரும் போடுங்கள, இந்த தடவை நீ அடிச்சு என்ன கிளி போகிற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. அந்த மாஸ்க்குக்காரன் வேற, ஓகே நீ ரிவெஞ்ச் எடுக்க போகிறதா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இன்னொரு தடவை அவங்ககிட்ட தோத்துட்டு வந்தான்னா நடக்கிறதே வேற அப்படின்னு அவன் வேற வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட கேங்கை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சு பேர் தேடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹூடிக்காரன் வரான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூடிக்காரன் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்னை அடிச்சதுக்கு உன்னை என்ன பண்ண போகிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கர வெறியோட இருக்க, நம்ம டேரு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூடிக்காரன் கூட சண்டை போட ரெடியாக இருக்க, ஆனா நம்ம ஹீரோ வந்து டேருவை தள்ளிட்டு இல்ல இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறான். அந்த ஹூடிக்காரன் வந்து நீ அடிச்ச அடி இன்னும் ஆறலடா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட அடிக்க வர, ஆனா நம்ம ஹீரோவனை அசால்ட்டா அடின்னு அடிச்சு போட்டுடுறான். அந்த ஹூடிக்காரனை வந்து அப்படியே சீலிங்ல சொருகி விட்டுடுறான் நம்ம ஹீரோ. இதை பார்த்த டேரு வந்து இதை நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்றான். இதை கேமரா வழியா பார்த்தா மற்றவங்களும் ரைட்டு இவன் 2வது தடவை போய் ஒன்றும் புடுங்கல, அப்படின்னா இந்த தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போனோம், அந்த பையன் யாரு நம்மளுக்கு காமிச்சிட்டா, இந்த தடவை நம்ம யாரு நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்டைக்கு இறங்க, இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.